அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த ஜாயின் பண்ணதுனால என்னுடைய பொறுப்பு என்பது அதிகரிச்சிருக்கு. எனக்காக இல்லனாலும் உங்களுக்காக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 39 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரியா? இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? கடுமையாக உழைக்கிறோம், கடுமையா படிக்கிறோம், டெஸ்ட் கரெக்ட்டா போடுறோம், நல்லபடியா ரேங்க் எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய டார்கெட். சரியா? ஒன்ஸ் மோர் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் பத்தி சொல்லிக்கலாம். ஸ்டார் டெஸ்ட் பேட்ச். நெறைய பேர் வந்து சார் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க எழுதிக்கலாம். எந்த விதத்திலயும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் என்பது பாதிக்கப்படாது. சரிங்களா? அப்படி இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் படிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. 4த் டெஸ்ட்ல வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேவா? 6த் ஃபுல் சொல்லிட்டு குடுப்போம் இல்லையா? அந்த 4த் டெஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட்டுக்கான சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேவா? அப்போ 4த் நீங்க கவலைப்பட தேவையில்ல. 4த் டெஸ்ட் எழுதும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கானது நீங்க ரிவிஷன் மாரி அதுல எழுதி முடிச்சிடலாங்க. சரியா? ஓகேவா? இதான் நம்மளுடைய லிஸ்ட் பாத்துக்கிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அழகா முடிஞ்சிடுச்சு. இதுல லிஸ்ட் வந்து எல்லாருமே டெஸ்ட் எழுதியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேரா மார்க் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மண்டே காலையில உங்களுக்கு உங்களுக்கான அந்த லிஸ்ட் வந்து வெளியிடப்படும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட். அப்படி திங்கட்கிழமை வெளில முடியல அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட்னு கண்டிப்பா வெளியிடுவாங்க. ஏன் சார் ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், ஈரோடு, கும்பகோணம், ராமநாதபுரம், திருவள்ளூர், பொள்ளாச்சி, வந்தவாசி, மணப்பாறை, திருச்சி, மதுரை போன்ற நெறைய இடத்துல இருந்து நம்மள ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து ஓவரால் டெஸ்ட் தானே. அப்ப ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்கும்னு நெனச்சுக்கங்க. ஓகேவா? சார் இந்த வீடியோ பதிவு எதற்கான ஒரு வீடியோ பதிவு அப்படின்னா, டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸ் என்ன? எங்கிருந்துலாம் நீங்க படிக்கணும்ன்றத நான் அழகா இப்ப சொல்லப் போறேன். ஓகேவா? ரைட். ஓகே. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அகாடமி நம்பர் கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனுக்கான ஃபீஸ் ₹1000. ஆஃப்லைன்ல எழுதுறீங்க அப்படின்னா ₹2000 பே பண்ண போறீங்க. மிகவும் குறைவான ஒரு கட்டணம் தான். நிறைவான ஒரு பயிற்சியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? நம்ம பிளான் படி கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நடத்தி முடிப்போம். அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்த்திருந்தோம் இல்லையா? முதல் பாடத்திட்டம் பார்த்தோம் அழகா. என்ன பண்ணியிருந்தோம், நம்மளுடைய வீடியோல வந்து 6ஆம் வகுப்பு போட்டிருந்தோம். அகரவரிசை படுத்து போட்டிருந்தோம். ஓரெழுத்து ஒரு மொழி போட்டிருக்கோம். போப் பத்தி போட்டிருந்தோம். வீடியோ போட்டிருந்தோம். திருக்குறள் பத்தி போடல. ஏன் அப்டின்னா, அது ரொம்ப ரொம்பவும் ஒரு ஈஸியான ஒரு திருக்குறள். சொல்லி புரியணும்னு அவசியம் இல்ல. அதனால வந்து நாங்க அப்டியே விட்டாச்சு இத. ஓகேவா? மேத்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்பர் சிஸ்டம் கிளாஸ் போட்டாச்சு. ஓகேவா? இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் வந்து நாங்க இந்த வாரத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? காலதாமதத்துக்கு கொஞ்சம் நீங்க சிரமத்துக்கு மன்னிச்சுக்கணும். ரெகுலரா வந்துரும். பிளான் பார்த்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் டெஸ்ட்க்கான பிளான் பார்த்துடலாமா? 2வது தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன? 2வது தேர்வு என்ன சொல்லி பார்த்துடலாம். அதாவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்க போறோம். அதுல இயல் இலக்கணம் மற்றும் பாடத்திட்டத்தின்படி நம்ம வந்து பிரித்து எழுத, சேர்த்து எழுதுக, சொற்களை ஒழுங்குபடுத்தியது அது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்க போறோம். அடுத்து ஒலி வேறுபாடு. சரியா? ஒலி வேறுபாடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து பாருங்க. ஏன் அப்டின்னா, நம்மளுடைய ஒலி வேறுபாடுல ஸ்கூல் புக்ல கம்மியா தான் குடுத்திருப்பாங்க. நியூ புக் ஆர் ஓல்ட் புக். ஓகேவா? டிஃபரெண்டா நீங்க படிக்கணும் அப்டின்னா, கவர்ன்மென்ட் மெட்டீரியல் பாருங்க. அப்படி இல்லன்னா, இந்த 2த்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரியா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தென் கவர்ன்மென்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ஸ் பாருங்க. அப்புறம் நியூ புக் அண்ட் ஓல்டு ஸ்கூல் புக். இது பாருங்க. இது பார்த்தாலே இது 2 கவர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் பாருங்க. நல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, திருக்குறள் எங்க சார் இருக்கு?
சார் நியூ புக்ல திருக்குறள் படிக்கலாமா அப்படி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒழுக்கமுடைமை மற்றும் பொறையுடைமை இந்த இரண்டுமே ஓல்டு புக்ல படிச்சீங்க அப்படின்னா நல்லது. ஏன் அப்படின்னா நியூ புக்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் அதெல்லாம் கொடுக்கல. ஆனா ஓல்டு புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த பொறையுடைமை என்ற தலைப்பு எங்க இருக்கு அப்படின்னா 9th தமிழ்ல இருக்கும் பாருங்க. ஓகே, 9th தமிழ் புக்ல இருக்கும். ஒழுக்கமுடைமை பாத்தீங்க அப்படின்னா 10th புக்ல 10th தமிழ் புக்ல இருக்கும். ஓகேவா, இது ரெண்டும் ஓல்டு புக், ஞாபகம் வச்சுங்க. அதே போல திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 9th புக் நினைக்கிறேன், ரைட்? 9th புக்ல ஓல்டு அண்ட் நியூ புக்ல இருக்கும். சார் இதெல்லாம் எனக்கு எடுக்க முடியல அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இது மட்டும் தனியா கட் பண்ணி நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேருக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த இப்பவே நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பொது தமிழ் மற்றும் திருக்குறளுக்கான போர்ஷன்ஸுக்கான படிக்க வேண்டிய தலைப்புகளை நாங்க எடுத்து அனுப்பியாச்சு. இல்லாதவங்க வராதவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். ஓகேவா, இது வந்து தமிழுக்கானது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா, இதற்கான வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதே போல குடியுரிமை, முகவுரை, அட்டவணைகள். முகவுரையும் அட்டவணை பகுதி பற்றி தெளிவான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கம் வந்து கிளியரா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரியா, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. குடியுரிமை வந்து ஸ்கூல் புக்ல வந்து கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். நான் வந்து வெளியிருந்து அவுட் ஆஃப் புக், ஓகேவா, அவுட் ஆஃப் புக்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீ பாத்துக்கிடுங்க. இந்த 3 டாபிக்குமே முகவுரை, அட்டவணை, குடியுரிமை நான் வந்து நடத்தி முடிச்சிடுறேன். ஓகேவா, அடுத்து எக்கனாமிக்ஸ் முடிச்சிடுறேன். அடுத்து நான் கல்ச்சர், இந்த பண்டைய தமிழ்நாடு, பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் என்ன 9th புக்ல இருக்கும். இது வந்து 9th புக்ல 3rd லெசன் சம்திங்ல இருக்கும். ஒரு 2-3 பேஜ் தள்ளி பாருங்க, சங்க காலம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் சாப்டர்ஸ் ஒரு 4-5 பக்கம் இருக்கும், படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா, மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள என்னென்ன முடிக்கணுமோ நான் அழகா முடிச்சு கொடுத்துட்றேன். இதுதான் 2ஆம் சிலபஸ். ஓகேவா, டெஸ்ட் 2க்கான சிலபஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக 12 மணிக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த நாளுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவாங்க. டெஸ்ட் எழுதிட்டு 2 நாள் டைம், சாட்டர்டே சண்டே 2 நாள் உட்காந்து எழுதி முடிச்சுட்டு எனக்கு சண்டே ஈவினிங்குள்ள நீங்க உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க காப்பி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிடணும். மண்டே உங்களுக்கு ஓவரால் லிஸ்ட் நாங்கள் வெளியிடுவோம். ஓகேவா, சரி இதுதான் பிளான். அடுத்த 5 மாசத்துக்கு கடுமையா உழைக்கிறோம், கடுமையா படிக்கிறோம், கடுமையா வேலை வாங்குறோம். ஓகேவா, இதான் முக்கியமான ஒரு அப்டேட். உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. 9894178022 என்ற எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாக பேசி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எந்த நேரத்திலயும் உங்களுக்கு கால் பண்ண எடுப்பாங்க. நேற்று நைட்டு ஒரு 10:30 மணிக்கு இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து மிஸ்டர் ஒரு நம்பர் ஃபோன் பண்ணாங்க, டிஸ்பேச் ஜாயின் பண்ணாங்க. நாங்க எந்த இடத்துல இருந்து ஃபோன் எடுத்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம், நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரியா, தொடர்ச்சியாக வந்திருப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.